இன்னைக்கு உங்களோட ஒரு சின்ன தமிழ் வீடியோ பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டப்பந்தயம் இல்ல. நெறைய பேர் ஏதோ நம்ம ஒரு ரேஸ்ல ஓடுற மாரி ஒரு இடத்த போய் சேரணும். ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் நமக்கு. சக்சஸ் வேணும். வெற்றிய நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஒழிய, உண்மையான அர்த்தம் வாழ்க்கைக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, ஒருத்தன் சின்ன பையனா இருக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது, ஸ்கூல் பஸ்ல போயிட்டுருப்பான். அப்பா ஒரு நாள் அவன் பர்த்டேக்கு ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்துட்டாரு. சைக்கிள் வாங்கி குடுத்த உடனே, அவன் என்ன பண்ணான், சரி சைக்கிள்லயே நம்ம ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு, அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். சைக்கிள்ல போக ஆரம்பிச்சான். போனா அந்த ரோட்ல கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இவனுக்கு முன்னாடி யாரும் போக்கூடாது. சைக்கிளோ, வண்டியோ எது போனாலும் சரி, அத ரேஸ் பண்றது. இது மாரி ஒரு நாள் ரேஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு முன்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல ரொம்ப வேகமா போயிட்டுருக்கான் இவன விட. ஒரு நல்ல கியர்ட் சைக்கிள் அது. மவுண்டன் பைக். போயிட்டு இருக்க உடனே என்ன பண்ணான், சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன தொரத்திக்கிட்டே போறான். தொரத்திட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தோனே யோசிச்சு பார்க்குறான். அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய இடத்த விட்டுட்டான். அங்க திரும்பி இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ, இல்ல ஒரு நல்ல சம்பவமோ நமக்காக காத்துட்டு இருக்கும்போது, அத பத்தி யோசிக்காம நம்ம எப்படி நம்ம நோக்கத்துல, நம்ம குறிக்கோள்ல எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அதுதான் ப்ராப்ளம். அதனால வாழ்க்கையில ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் பண்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வாழ்க்கையில நம்ம என்னத்த நோக்கி போயிட்டு இருக்கோன்றது நம்ம நெறைய டைம்ல என்ன பண்றோம்? பொருளோ, செல்வமோ, இல்ல வாழ்க்கையில முன்னேற்றமோ, அதாவது மத்தவங்கள விட நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ, அதுதான் நமக்கு முன்னாடி ஜாஸ்தி இருக்குது. அதனால அதெல்லாம் வுட்டுட்டு, நம்ம இன்னைக்கு நம்ம குறிக்கோள் என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணி, அது பிரகாரம் நம்ம போலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாமா?